கொஞ்சம் ஆழ்ந்து உங்களுடைய கடந்த காலத்தை நீங்களே பாருங்கய்யா. உண்மையில் நிகழ்ந்தவைக்கும் நீங்கள் உங்கள் கடந்த காலம் என்று கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை சார்ந்து உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் இந்த கருத்து கடந்த காலத்தின் நிஜத்தை காட்டவில்லை. உங்களுடைய பாஸ்ட் பத்திய மெமரிஸ், அந்த மெமரிஸால நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய ஐடென்டிட்டி உண்மையிலேயே பாஸ்ட்ல நடந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸாக்ட் ஃபேக்ட்ஸ் மிரர் பண்ணலங்கய்யா. உங்க கடந்த காலம் நிகழ்ந்ததையும் நீங்க வச்சிருக்கிற மெமரிஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் மிக பெரிய பொய் செய்தி. நீங்கள் தலையிலே சுமந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒப்பீனியனேட்டட் நியூஸ். 0 ஃபேக்ட், 100% ஒப்பீனியன். உங்க லைஃப் மேல நீங்களே ஒரு எல்லோ ஜேர்னலிசம் நடத்திட்டு இருக்கீங்கன்னு புரியுங்கய்யா. உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய கொடுமை இழைத்துக் கொள்ளுகின்றீர்கள். இன்னைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி கடந்த கால வாழ்க்கையிலே உங்களுக்கு நினைவிலே இருக்கிற நிகழ்வை எல்லாம் எழுதுங்கள். உண்மையிலேயே ஸ்ரத்தையோடு செய்யுங்கள். செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆஹா, எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு வெற்றிகள், எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு நடந்திருக்கு. ஆனா கடந்த கால நினைவுகள் எனக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் வலி, வேதனை, துக்கத்தையே மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்ற நினைவுகள் தான். கடந்ததை பற்றிய கடந்த காலம்ங்கிற ஒரு போலி கட்டமைப்பை எனக்குள் உருவாக்கி வைத்து தொடர்ந்து என்னை நானே விமர்சனம் செய்து கொண்டே இருப்பதற்கு சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு சார்ந்த வார்த்தைகளை எரிந்து கொண்டே இருந்து, இதுல ஒரு கொடுமை என்னன்னா உங்களை நீங்களே கன்வின்ஸ் வேற பண்ணிக்கிறீங்க. நான் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தான் என்னன்னா இதுக்கு மேலேயாவது டெவலப் பண்ணிப்பேன், என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன்னா தான் இதுக்கு மேல நான் என்ன டெவலப் பண்ணிப்பேன். ஐயோ, இதை விட மிகப்பெரிய தவறான பொய்யான கருத்தினால் மூளைச்சலவை செய்யப்படுவது வேறொன்று உண்டோ? உங்களை நீங்களே தொடர்ந்து செல்ஃப் டவுட்ல, செல்ஃப் ஹேட்ரட்ல, செல்ஃப் டினையல்ல, சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு சார்ந்த வார்த்தைகளை போட்டு உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, செல்ஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுகின்றீர்களோ அந்த வார்த்தைகள் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இடும் கட்டளை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.